ஒருத்தன் வந்து சேலை கட்டி விட்டானா எவ்வளவு தெரியுமா சம்பளம்? 1,00,000 ரூபாய். அந்த 1,00,000 ரூபாய்க்கு எங்க தலைவன் சுத்திட்டு இருக்காரா? சேலை கட்டுறதுக்கு 1,00,000 சார்? உண்மையிலேயே தெரியுமா தெரியாதா? இல்ல எனக்கு தெரியாது சார் உண்மையிலேயே. இப்ப எல்லாம் வந்து சேலை கட்டி விடுறதுக்குன்னு சம்பளத்துக்கு ஆளு, புரியுதுங்களா? கல்யாணத்துல ரிசப்ஷன், கல்யாண டேட்டு அப்படின்னு பேக்கேஜா பேசிப்பாங்க. கிட்டத்தட்ட அதிகபட்சமா 1,00,000 ரூபாய் சம்பளம் வந்தாங்க. சரி, கல்யாணம் வந்து கல்பாத்தி சுரேஷ் அவங்க பையனுக்கா இல்ல விஜய் த்ரிஷாக்கா? எதுக்கு 1,00,000 ரூபாய் ஊத்தி சாரி கட்டணும்? யாருக்கு ஆக்சுவலா கல்யாணம் நேத்து? ஏங்க புரியாதா? ஒருத்தவங்க கல்யாணத்துக்கு தானே போனாங்க. யாரு கல்யாணம்னு கேக்குறீங்க? ஆமா சார், கல்யாணத்துக்கு போறதுக்கு இன்னும் இவங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி 2 பேரும் பட்டு வெட்டி, பட்டு சட்டை, பட்டு புடவை கட்டின்னு போறாங்களே. யாருக்கு கல்யாணம் ஆக்சுவலா எனக்கு தெரியல. விஜய் த்ரிஷா அப்படியே பண்ணாதான் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்படியே பண்ண எங்களுக்கு பிரச்சனை இல்ல சார். ஓப்பனா சொல்லுங்க. எதுக்கு சொல்லணுங்கிறான் சார்? சங்கீதா வந்து அவங்க வாயை அடைச்சோம்ல, எல்லாரும் வாயை அடைச்சோம்ல, கண்ணா புண்ணான்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, என்னென்ன பேசிட்டு இருந்தாங்க.